சேலத்தில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜின் உடலுக்கு பிரேத பரிசோதனை முடிவுற்ற நிலையில் அவருடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைய செய்தியாளர் திருமலை, விவரம் என்ன? போராட்டத்திற்கான காரணம் என்ன? தேவா, சேலம் சிலுநாய்க்கன்பட்டி அருகே நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த வெள்ளி தொழிலாளியான சுராஜி என்பவர் நேற்று அந்த விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே மயக்கமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடல் நேற்று மாலை சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் இன்று காலை சுமார் 11:20 மணிக்கு அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்ய துவங்கியது. இந்த நிலையில் சுமார் 1 மணி நேரம் மேற்கொண்ட இந்த பிரேத பரிசோதனையானது நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் அவரது சுராஜின் உடலை வாங்க அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் மறுத்திருக்கின்றனர். குறிப்பாக நேற்று சம்பவம் உயிரிழந்த பிறகு கட்சி சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது வரை அவரது சுராஜினுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு இழப்பீடும் பற்றியும் பேசாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும், குறிப்பாக அவருக்கு சுராஜினுடைய குடும்பத்தினர், அதாவது 2 குழந்தைகள் உள்ளது, அவர்களுடைய எதிர்காலத்தை கருதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடோ உதவியோ செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றனர். இதனால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை சுராஜினுடைய உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி திருமலை.